எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உமது பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை உம்முடைய கருத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை தியானம் அனைத்தும் உமக்கே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல அற்புதமான வாய்ப்பை கொடுத்த என் கடவுளுக்கும் அன்பு தம்பி என்னுடைய சகோதரருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட ஒரு பாடம் ஒன் மோர் டே வித் ஃப்ராக்ஸ், தவளைகளுடன் இன்னும் ஒரு நாள். நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் தவளைகளுடன் இன்னும் ஒரு நாள். ஒன் மோர் டே வித் ஃப்ராக்ஸ் எங்கே பார்க்குறோம்? அது எங்கே நடந்தது? வாதைகளில் எத்தனாவது வாதை அது? இரண்டாவது வாதை என்ன? தவளைகளினால் வாதித்தார். அந்த தவளைகள்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்வோனிடத்தில் போய் சொல்கிறாங்க, இதை மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, இன்னும் ஒரு நாள் நான் தவளையோடையே இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. பல சமயங்களிலே தவளைகளோடு இன்னும் ஒரு நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு நாள் போனோம் தான், வேண்டாம் தான், ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். அநேக பாவங்கள், கண்டிப்பாக இதை நான் விட்டுருவேன் இல்லை விட்டுடுறேன். இந்த விட்டுருவேன் அப்படின்னாலே நாத்தம் பிடிச்சிரும்னு அர்த்தம். அங்கே தவளைகள் என்னாச்சு? முழுமையாக குவிந்து நாற்றம் எடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே தெளிவாக 2ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, யாத்திராகமம் 8:2, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். எல்லை அடங்கல், உன்னுடைய பவுண்டரிஸ் முழுவதுமாக தவளைகள் என்று வரும்போது அதனுடைய ஃப்ராக்ஸ், தவளைகள் நீரிலும் நிலத்திலும் வாழும். அது மட்டுமல்ல, அது தண்ணீரில் ஊறினாலும் தன்னுடைய தோலினால் சுவாசிக்கிற ஒரு தவளை. அது மட்டுமல்ல, நல்ல கண் பார்வை கொண்டது தவளை. எல்லா திசைகளிலும் பார்க்க கண்களை பெரிதாக்கி கொள்ளும் சக்தியை பெற்றிருப்பது தவளை. அது மட்டுமல்ல, பின்னங்கால்களால் தான் எவ்வளவு தூரமும் தாண்ட முடியும், எவ்வளவு தூரம் நீந்த முடியுமோ அதால் செய்ய முடியும். கால்களினால் மண்ணை தோண்டி இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், எந்த காலம், வெயில் காலமோ மழைக்காலமோ எதுவாக இருந்தாலும் ஒரே இடத்திலே பல நாட்கள் தங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. அதை தான் ஒரு நாள் பரவாயில்ல இருக்கட்டும்னார். பல நாட்கள் அதால் தங்க முடியும். இந்த தவளை என்பதுக்கு நம்மலாம் வாட்ஸ்அப்லலாம் என்ன பண்ணுறோம்? இப்போல்லாம் ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா ஒரு படத்தை அனுப்புகிறோம். தலையை கொட்டுற மாதிரி, கன்னத்தை இடிக்கிற மாதிரி, அப்படியெல்லாம் அனுப்புவோம். அது என்ன சொல்லுவோம்? அதுக்கு எமோஜிஸ். அந்த எமோஜிஸ் மூலமாக புரிய வைப்பது, மற்றவர்களுக்கு புரிய வைப்பது. இதில் தவளை படம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதனுடைய பொருள் என்ன என்றால், நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என் வேலை இல்லை, அதுதான் அதனுடைய பொருள். நன் ஆஃப் மை பிஸ்னஸ். இதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை தான் அங்கே பார்வோன் சொன்னார், இன்னும் ஒரு நாள், ஒன் மோர் டே வித் ஃப்ராக்ஸ். இன்னொரு நாள் நான் இருக்கேன், பரவாயில்ல. அனுப்பிவிட மாட்டேன் என்றால், விடமாட்டேன் என்று சொன்னால், விலக மாட்டேன் என்று சொன்னால், இனி தொழுது கொள்ள மாட்டேன் என்று சொன்னால், அவரை சேரமாட்டேன் என்று சொன்னால், உன் எல்லைகள் எல்லாம் தவளைகளால் வாதிக்கப்படும்.
தவளைகள் எப்படி பாதிக்கப்படும் என்று பார்த்தீர்கள் என்றால் அது எங்கெல்லாம் வரும் அப்படின்றத பாருங்க. 3வது வசனம் வாசிங்க யாராவது. நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும், அவைகள் உன் வீட்டிலும், வீடு உன் படுக்கை அறையிலும், படுக்கை அறை உன் மஞ்சத்தின் மேலும், உன் ஊழியக்காரர் வீடுகளிலும், ஊழியர்கள் வீடு, உன் ஜனங்களிடத்திலும், உன் ஜனங்கள், உன் அடுப்புகளிலும், உன் அடுப்பு, மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். எங்கெல்லாம் வருமா? தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அது உள்ளே இருந்து ஒரு தவளை வெளியே வரும். எப்படி இருக்குது உங்களுக்கு? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. மஞ்சத்தின் மேல் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பினீங்கன்னாக்க பக்கத்தில் ஒரு 15 தவளை படுத்துன்னு இருக்கும். எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயம். ஏனென்றால் கெக் என்றால் அது எகிப்து தேவதையின் பெயர். அந்த எகிப்து தேவதையுடைய உருவம் எப்படி இருக்கும் என்றால் மனித உருவத்திலே தவளை தலை இருக்கின்ற தெய்வம் அது. ஆண்டவர் ஆனால் தான் என்ன பண்ணார், உன் தெய்வத்தை வச்சு உன்னை வாதிக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதை தெய்வமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை உனக்கு அருவருப்பாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. உன்னுடைய அருவருப்பு. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கேயே பலி செலுத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க இவங்க, நாங்கள் அங்கே செலுத்த மாட்டோம், அது உங்களுக்கு அருவருப்பாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆடு மாடுகளை நாங்கள் எடுத்து செல்லுகிறோம், இங்கே வளர்ந்தது இங்கே பிறந்த ஆடு மாடுகள் இவைகளையெல்லாம் நாங்கள் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லுகிறோம். நாங்கள் எங்கு சென்று பலியிட வேண்டுமோ அங்குதான் பலியிடுவோம். அதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாகவே அவைகள் பலியிடப்பட்டால் அது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். கடவுளுக்கு எகிப்தியரின் அருவருப்பை எங்களால் பலி செலுத்த முடியாது என்று சொன்னார்கள். ஆகையால் கர்த்தர் இங்கே என்ன செய்தார் என்றால், உனக்கு எது தொழுது கொள்ளும் ஒரு தெய்வமாய் இருக்கிறதோ அதை உனக்கு அருவருப்பாய் என்னால் மாற்றி காட்டுகிறேன். நீ அதை தானே வணங்கி கொண்டிருக்கிறாய். அது உன் படுக்கையில், உன் மஞ்சத்தில், உன் வேலைக்காரர் வீட்டில், மா பிசைகிற தொட்டியில் கூட அது வந்து ஏறும். அவ்வளவு தவளைகள். ஆனால் பார்வோன் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் நான் அதுலேயே இருக்கேன். கடினப்பட்ட இருதயம் என்று சொல்லுவார்கள். கடினப்படுத்துகிறார், ஆண்டவர் கடினப்படுத்துகிறார்னு போட்டிருக்கோம். கடினப்படுத்துவது என்றால் ஆண்டவர் பார்வோனை மனதை கடினப்படுத்துகிறார் என்ற வசனம் மூல பாஷையிலே எபிரேய மொழியில் ஹசாக் என்று சொல்வார்கள். HAZAK. அந்த ஹசாக் என்பது என்ன என்றால் இன்னும் பலப்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது. அது ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்ற மூல பொருள் தான் அதற்கு. அப்போ என்ன அர்த்தம்? உன்னுடைய சித்தத்தை நான் பலப்படுத்தி காட்டுகிறேன். என்னுடைய சித்தம் வேறு, உன்னுடைய சித்தம் வேறு. உன்னுடைய சித்தம் அழிவிற்கான சித்தம், அந்த அழிவிற்கான சித்தத்தை நான் பலப்படுத்துகிறேன். பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க சிகரெட் பிடிக்கூடாதுப்பா, இல்லை திரும்ப சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாங்க அம்மாவும் சொல்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறேன்ப்பா, சிகரெட்லாம் பிடிக்கூடாதுப்பா. அப்போ கடைசியாக என்ன சொன்னால், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி தான் பிடிப்பேன் அப்படின்னு. கடைசியாக என்ன சொல்லுவாங்க, சரி பிடிச்சின்னு போ அப்படின்னாங்கல்ல. அதுதான் ஆண்டவர் பண்ணார். இன்னும் ஒரு நாள் நான் தவளையோடு இருக்கேன்னா இருந்துட்டு போ, அது இருந்து பாரு, அப்போ தான் அதனுடைய முடிவு உனக்கு தெரியும், அதனுடைய அழிவு என்ன என்பது தெரியும். ஆகையால் தான் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணார், தவளைகளினால் வாதித்தார் என்று பார்க்கிறோம். முதலிலே அனுப்பிவிட மாட்டேன் என்று சொல்வாயாகில், விட்டுவிட மாட்டேன் என்று சொல்வாயாகில், பாவத்திலிருந்து விலக மாட்டேன் என்று சொல்வாயாகில் உன்னை வாதிக்கின்ற கர்த்தராக இருக்கிறார். உன் வீடு, உன் படுக்கை, எல்லா இடத்திலும் அந்த தவளைகள் வரும். அப்போ உன் கோலை, உன் கையில் இருக்கிற கோல் ஷெபத். இந்த ஷெபத் என்பது தான் எபிரேய சொல். ஷெபத் என்பது கோல் என்பதற்கும் தடி என்பதற்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் ராட், ஸ்டாஃப் இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கோல், சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுவது, உன் கோலும் தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பர்களுக்கு இரண்டும் இருக்கும். அந்த கோல் ஒன்று இருக்கும், தடி என்பதற்கும். அந்த தடி வருகிற
மிருகத்திடமிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுவதற்கு கோல் என்பது அதற்கு ஆகாரத்தையும் அதை வழிநடத்துவதற்கும் அது பின்மாறி போகும்போதோ வழிமாறி செல்லும் போதோ அதை இழுப்பதற்கு. அதனால தான் அது வந்து ஒரு ஹூக் ஷேப்பில் இருக்கும். அந்த ஹூக் ஷேப்பில் இருக்கிறத தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பிஷப்புக்கெல்லாம் கையில் தூக்கிட்டு போகிறாங்க. எதுக்கு? பாஸ்டருங்கெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாங்கன்னா கழுத்தில் மாட்டி இழுக்கிறதுக்காக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கப்பா, நான் சொல்லலை. கோலும் தடியும் தேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கோல், நம்மை தேற்றுவதற்காக நம்மிடம் இருக்கின்ற அந்த கோல், அதை அங்கே மோசேயிடம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை எடுத்து என்ன செய்ய, இந்த தவளைகளால் வாதிப்பதற்கு செய் என்று சொன்னார். அது என்ன நடந்தது என்றால், அந்த தேசம் முழுவதும் என்னாச்சாம், தவளைகள் வந்து மூடிக்கொண்டது. கவர்ட் வித் ஃப்ராக்ஸ். அது முழுவதும் மூடிக்கொண்டது. தவளைகள் அந்த தேசத்தையே, எகிப்து தேசத்தையே மூடிக்கொண்டது. ராஜாவின் அரண்மனையில் இருக்கின்ற அந்த மாவு பிசைகிற தொட்டியில் கூட தவளை வந்து ஏறும். ஆனால் கடினப்பட்ட இருதயம் சொல்லுகிறது, இட்ஸ் ஓகே, ஒன் மோர் டே, இன்னொரு நாள் நான் அதிலே இருந்துடுறேன், பரவாயில்ல. ஏன்னா அந்த ஈகோ. நிறைய சமயங்களில் என்னுடைய கடினப்பட்ட இருதயம் மன்னிக்க வேண்டுமா, இன்றே மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டுமா, இன்றே விட்டு கொடுக்க வேண்டும், அதை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். பல சமயங்கள் அப்படி தான் சொல்கிறோம். நம்ம யார்கிட்டே இது பண்ணோன்னா, அவன் ரியலைஸ் பண்ணணும். அது வரைக்கும் தவளையோடையே இருக்க. யாருக்கு கஷ்டம்? தவளை உங்கள் வீட்லேயும் இருக்கும், அவங்க வீட்லேயும் இருக்கும். காம்ப்ரமைஸ். எப்படியாக நாம் கடவுளுடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அது செய்தால் இன்றே செய்ய வேண்டும், இன்னும் ஒரு நாள் என்பது கிடையாது. ஆண்டவர் அப்படி நினைக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு நாள் உன்னை மன்னிக்கிறேன், இப்போ போயிடுன்னு சொல்லலை. அன்றைக்கே வருகின்ற அந்த நொடி பொழுதே உன்னை மன்னிக்கிற கர்த்தர். அவர் நம்மளை ஒரே நேரத்தில் இம்மிடியேட்டாக உடனே மன்னிச்சிடணும். ஆனால் நான் மட்டும் மன்னிக்க மாட்டேன், நான் தவளையோடய இருப்பேன். இன்னும் ஒரு நாள் வித் ஃப்ராக்ஸ். அது தேசத்தை மூடிக்கொண்டது. 2 சாமுவேல் 7:14 2 சாமுவேல் 7:14. யாராவது வாசிங்க. நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். கிளியரா இருக்கு. அது நான் அதை செய்வேன் என்று சொல்லப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இதில் இங்கே பார்வோன் என்ன பண்ணுறாரு, அவர்கள் 7ஆம் வசனம் 6-7 படிங்க. 8 யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 6-7. அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். மந்திரவாதிகளும் செய்தார்கள். போட்டி எதுல? வாதையில போட்டி. அற்புதத்தில் எவராலும் போட்டி போட முடியாது, வாதையில் மட்டுமே போட்டி செய்ய முடியும். ஹல்லேலூயா. மந்திரவாதிக்கு என்ன பண்ண முடியாது? கடவுள் செய்கிற அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியாது. ஆனால் வாதைகளை செய்வதிலே போட்டி. நாமளும் அப்படி தானே வாதைகளிலே போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம். நீ இப்படி பேசினா நான் அப்படி பேசுவேன், நீ இப்படி திட்டினா நான் அப்படி திட்டுவேன், நீ இப்படி பண்ணினா நான் அப்படி பண்ணுவேன், என் வழிக்கு நீ வா. வாதைகளில் போட்டி. ஆனால் வாதைகளில் போட்டி நடந்தது. இங்கே என்ன பண்ணாங்க? மந்திரவாதிகளும் அதை செய்தார்கள். மந்திரவாதிகளும் செய்வார்கள், மற்றவர்களும் செய்வார்கள். நடக்கும். தீ மிதிச்சாக்கா காலில் ஒன்றும் ஆகாது. அதனால் அது கடவுளுடைய வாதை என்பதை அறியாமல் போய்விடுகிறார்கள். கடவுளால் நடத்தப்படுகிற வாதை, அந்த வாதையிலே நாம் போட்டி போடக்கூடாது. நாம் வாதையிலே போட்டி அல்ல, அவருடைய அற்புதத்திலே, அவருடைய மகிமையிலே, அவருடைய வார்த்தையிலே, அதில் தான் நாம் என்ன செய்யணும்? சேலஞ்சிங். அந்த சேலஞ்ச் வந்து எதில் இருக்கணும்னா, நன்மையினால், நல்லவைகளில், நல்லது செய்வதில்,
கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய இப்படி வாதையிலே போட்டி போடும் மந்திரவாதிகள் அல்ல. நாம் மந்திரவாதிகளாய் நடந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் மந்திரவாதிகளும் அதை செய்தார்கள், அதில் போட்டி போட்டார்கள். இப்போ யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. 2 தான் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு அடுத்து 19ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல், தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? சாட்சி கொடுக்கிறது யாரு? மந்திரவாதிங்க கொடுக்குறாங்க. இங்கே யாருக்கு தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கடவுளின் விரல் என்று தெரியவில்லை, எதிராளிக்கு தெரிகிறது அது கடவுளின் விரல் என்று கண்டுபிடிச்சாங்க. ஃபிங்கர் ஆஃப் காட், இது கடவுளின் விரல். 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகள். யாருடைய விரலினால் எழுதப்பட்டது? கடவுளின் விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் ஒவ்வொன்றும் அவருடைய விரலினால் எழுதப்பட்டது. அவர் விரலில் எழுதினால் அது மாறாது. பலகை உடையும், ஆனால் வார்த்தை உடையாது. பலகை உடையும். மோசே தூக்கி எறிந்தபோது பலகைகள் உடைந்தன. உடைந்த பின்பு மீண்டும் அந்த பலகைகளை கொண்டு வரச் சொல்லி தாம் அதில் எதை எழுதினாரோ அதையே தான் எழுதினார். கர்த்தருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், கடவுளுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அது என்றைக்குமே மாறாது. ஏனென்றால் அது விரலின் மகிமை, கடவுளுடைய விரல். அதே போல லூக்கா 11:6, லூக்கா 11:6. வேகமாங்க. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு. எதுமா? லூக்கா 11:6. இல்லை, சாரி, தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், எங்கே தெரியுமா, நம்ம விரட்டி கொண்டு, அதாவது 20 படிங்க. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. யாருடைய விரலினால்? கடவுளின் விரலினால். இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், தேவனின் விரலினால் பிசாசுகளை துரத்தினேன். அவருடைய விரல் அது வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. அந்த விரலினால் இது செய்யப்படுகிறது, நாம் செய்ய முடியாது என்று சொல்வது. ஒரு விஷயம் பாருங்களேன், பார்வோன் மந்திரவாதிகளை அழைத்து, நீங்களும் தண்ணியை ரத்தமாக மாற்றுங்க, உடனே ரத்தமாக மாற்றினாங்க. நீங்களும் தவளையில் கொண்டு வாங்க, உடனே கொண்டு வந்தாங்க. சர்பத்தை கீழே போட்டவுடனே, கோலை போட்டவுடன் அது சர்ப்பமாக மாறியது. மந்திரவாதி அவங்கள கூப்பிட்டாங்க, நீங்கள் போடுங்க, அதுவும் மாறியது. ஆனால் தவளைகளை திரும்பி போக சொல்லும்படி மந்திரவாதிகள் இடத்திலே சொல்லவில்லை, மோசே இடத்திலே சொன்னார். ஹல்லேலூயா. பார்வை யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் ட்ரை பண்ண தெரியுதில்ல, நீ பண்ணினா நானும் தவளை கொண்டு வந்து காட்டுறேன் பாருன்னு காட்டினியே. தவளை திரும்பி போகணுன்னாக்கா யார்கிட்ட கேட்டிருக்கணும்? நீ உன் மந்திரவாதிகளிடம் சொல்லி இந்த எகிப்து தேசம் முழுவதும் இருக்கின்ற தவளைகளை நீங்கள் நீக்கிவிடுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லவில்லை, மோசேயினிடத்தில் தான் அறிக்கை செய்தார். ஏனென்றால் பார்வோனுக்கும் தெரியும் அது கடவுளின் விரலினால் உண்டானது. ஹல்லேலூயா. அவருடைய விரல்கள் உண்டானது, அது கடவுளால் மட்டுமே முடியும், அவரால் தான் அதை போக்க முடியும் என்பதை பார்வோன் அறிந்திருந்தார். நம்முடைய சத்துரு அறிந்திருக்கிறான், நம்முடைய விரோதி அறிந்திருக்கிறான், எனக்கு ஆகாதவன் அறிந்திருக்கிறான், என்னை எதிர்க்கிறவன் அறிந்திருக்கிறான். நான் அறிந்திருக்கிறேனா? அது கடவுளின் விரல். எத்தனை நாட்கள்? ஒன் மோர் டே, இன்னொரு நாள் பரவாயில்ல, அது அருவருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, என் படுக்கையில் வந்து ஏறினாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் அப்படியே இருந்து பார்க்குறேன். சேலஞ்ச், ஈகோ.
இறங்கி வருவதற்கு அங்கே மனம் இல்லை. ஈகோ என்றாலே எட்ஜிங் காட் அவுட். இஜிஓ அப்படின்னா என்ன அர்த்தம்? எட்ஜிங் காட் அவுட். அப்படி விளிம்பில் கொண்டு போய் தள்ளி விட்டுறது. கடவுள் வந்து என்னென்னா அங்கே இருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம், அவரை தள்ளி விட்டுறோம். ஈகோனாலே அதுதான். நம்ம ஈகோன்னு சொல்கிறோம், அங்கே என்னென்னா கடவுள் விலகி விலகி போய் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன் மோர் டே வித் ஃப்ராக்ஸ், இன்னொரு நாள் அதோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகளிடம் அவர் வேண்டவில்லை. அவருக்கு தெளிவாக தெரிந்து விட்டது, இவர்களால் அது கூடாது, கூடாமல் போகும் என்று சொல்லி அவர் வேண்டவில்லை. ஆகையால் அவர் என்ன பண்ணுறாரு? விண்ணப்பம் பண்ணுகிறார். யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறார்? 8ஆம் வசனம். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்றாரு மோசே? தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக. உமக்கே இருப்பதாக எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அதை நீ டிசைட் பண்ணுப்பா. அது இருக்கணுமா வேணாமான்றத நீயே டிசைட் பண்ணு. நீ சொல்லு, எங்களால் முடியும், இப்போ கேட்டோம்னா உடனே நடந்துடும். அது எப்பொழுது என்பதை நீ சொல். நம்மகிட்டே பால் இஸ் இன் யோர் கோர்ட், அப்படி தான் நம்ம பேசணும். சத்தியத்தை சொல்லும்போது இதுதான்ப்பா விஷயம், இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நீ டிசைட் பண்ணிக்க. இவரை ஏற்றுக்கொண்டால் நீ பரலோகத்திற்கு செல்லுவாய், இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ரட்சிப்பு, இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சமாதானம், இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது எப்படி என்பதை யூ டிசைட். உனக்கு வேண்டுமென்றால் அதை தீர்மானிப்பது உன்னுடைய கையில் விட்டு விடுகிறேன். இட்ஸ் லெஃப்ட் யூ. அது நீ அந்த தீர்மானத்தை என்ன பண்ணு, நீ எடு. ஆஸ் யூ விஷ். மோசே அப்படி தான் சொல்கிறார், ஆஸ் யூ விஷ். அப்போது அப்படி சொல்லும்போது என்ன நடந்தது என்றால், அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அங்கே தான் இந்த செகண்டில் போயிடும்னு இவர் சொல்கிறாரு. அதனால் மோசேக்கு சம்திங், அவருக்கு ஏதோ ஒரு உணர்த்துதல் என்னென்னா, இவர் உடனே செய்ய சொல்லுவாரா இல்லை இன்னும் கடினப்படுமா? ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னார், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அதை உங்ககிட்டே விடுறேன், நீ டிசைட் பண்ணு அப்படின்னும் போது நம்மிடத்திலே ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் சொல்லுவார். என்ன செய்ய போகிற? நம்ம அங்கே என்ன சொல்லக்கூடாது, நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கே செய், இன்றைக்கே ரட்சண்ய நாள். டுடே இஸ் த டே. இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், நாளைக்கு தள்ளி போடுறது, எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுறது. நாளை நாளை நாளை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஸ்டிச் இன் டைம்ஸ் சேவ்ஸ் 9. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான ஒரு சின்ன ஒரு கிழிச்சல், ஒரு துணியில் கிழிஞ்சு இருக்குன்னா அந்த அப்போவே உடனே அதை தச்சிரு, இல்லைன்னா அது என்ன பண்ணும், ஒரு தையல் போடுறதுக்கு பதிலாக 9 தையல் போடுற மாதிரி ஆயிரும், கிழிஞ்சிரும் அப்படின்றார். நாம் அப்படித்தான் பல சமயங்களிலே எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், தள்ளி போடுவது, போஸ்ட்போன்மெண்ட். இது வேண்டாம், நாளைக்கு, இன்னொரு நாள், அப்படியே தான் ஒவ்வொன்றும் நாளைக்கு என்று சொல்லுவது. அதில் தான் என்ன ஆச்சு, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிதான் சொல்லுவாங்க. தவளை யாரால் கெடுது? வாயால் கெடுது. இங்கே பார்வோன் யாரால் கேட்டார்? அவர் வாயால். அதுங்க மோசேஸ் சொல்கிறாரு, என்னப்பா நீ டிசைட் பண்ணுப்பான்னா, நாளைக்கு. அந்த நாளைக்குன்னு சொன்னதுனால தான் அந்த எகிப்து தேசம் முழுவதும் நாற்றம் எடுத்தது. அந்த நாளைக்குன்ற ஒரு சொல் என்ன ஆனது, அது முழுவதுமாக மூடிக்கொண்டது. செத்து குவியலாக கொண்டு போய் சேர்த்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சின்னது ஒரு பல்லி வீட்டில் செத்து போயிட்டாலே அதுக்கப்புறம் நமக்கு எங்கேயோ ஸ்மெல் வருதுன்றோம். தேசம் முழுவதும் தவளைகள் செத்து கிடக்கிறது என்றால் எப்படிப்பட்ட துர்நாற்றமாக அது இருந்திருக்கும். எனக்கு அது பரவாயில்ல, அந்த அருவருப்பு பரவாயில்ல, அந்த வலி வேதனை பரவாயில்லை.
நான் வந்து இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு டைம் கொடுக்குறேன். Who are you to give time? Who are you to judge? Do not judge. Do not fear. பாருங்க, நிறைய இடத்துல வந்து do not அப்படின்னு சொல்லியிருப்பார். do notனாலே கட்டளையாக சொல்லப்படுவது. நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பயப்படாதிருங்கள் என்ன, do not fear. மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள் என்றால் do not judge. அந்த do not என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கேயும் அதே மாதிரி do not postpone. ஒன்றையும் தள்ளி போடாதே, நாளைக்கு என்று சொல்லாதே. பாருங்க, அவ்வளோ கடினப்பட்டு அந்த நேரத்தில் எவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் கூட அவர் நாளைக்கு என்று சொன்னார். இந்த 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாளைக்கு என்றான். இதில் 2 விஷயம் இருக்கும். அதற்கு அவன், அப்பொழுது இவன். படிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன் நாளைக்கு என்றான், அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. அதுதாங்க ஊழியருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள விஷயம். அப்பொழுது அவன், அதற்கு இவன். அப்பொழுது அவன் சொல்லுவான், அவனுக்கு வந்து என்னவோ அன்னைக்கு தான் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அன்னைக்கு தான் அவனுக்கு சம்பளம் ஏறும், அன்னைக்கு தான் அவனுக்கு எல்லாமே நடக்கும். அப்பொழுது அவன், அதற்கு இவன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு இவன், இந்த கடவுளின் ஊழியன் என்ன சொல்லுகிறான்? கடவுளுடைய மனிதர் என்ன சொல்லுகிறார்? கடவுளுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் என்ன சொல்லுகிறோம்? Are we not the children of God? நீ கடவுளின் பிள்ளை அல்லவா? நீ அவருடைய குமாரன் அல்லவா, குமாரத்தி அல்லவா? அவருடைய பிள்ளையாக இருந்தால் நீ அவரை போல செயல்பட வேண்டும். அவர் எதையுமே தள்ளி போடலை. ஒரே ஒரு இடத்துல தான் தள்ளி போட்டார். லாசரை போய் பார்க்குறோன்னா பரவாயில்ல, 2 நாள் பொறுத்து போகலான்னு. ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு 2 நாள் தேவை என்பதினால். ஏனென்றால் அங்கும் நாற்றம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அதை திறமா கல்றையான உடனே நாருமே ஆண்டவரே அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா அது நாருமா நாராதான்னு? நாற்றத்திற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். நாளைக்கு என்றால் நாற்றம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நாரி போவ அப்படின்னு அர்த்தம். எதையாவது நீ நாளைக்கு பண்ணுறேன்னு சொன்னீன்னா நாரி போவேன்னு. நாளைக்கு பைபிள் படிக்கிறேன், நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரேன்னா நீ என்ன பண்ணுறேன்னு அர்த்தம்? தவளையோடு இருக்கிறேன். அது மாவு பேசுகிற தொட்டியில் மேலே அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் அதோடையே இருக்கேன். எங்கெல்லாம் பாருங்கள், சமைக்கிற இடம் முதல் படுக்கின்ற மஞ்சம் வரை யாருமே இல்லை, சம்மந்தமே இல்லை. உன்னுடைய பாவம் உன் வீட்டை சுற்றி, உன்னுடைய பாவம். வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க? பாவம் எவ்வளவு? அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே. இங்கே என்ன சொல்கிறாரு? உன் பணியாட்கள் வீட்டில் கூட வரும். முழுவதுமாக தவளை. பாவம் என்னை சூழ்ந்து கொள்ளும்போது இன்னொரு நாள் என்று சொல்லாதே. நாம டிசைட் பண்ணுறது. எனக்கு தெரியாதா, என் அனுபவத்தில் நான் பார்க்காதா? நோ. ஆண்டவருடைய மன்னிப்பில் நமக்கு அனுபவமே கிடையாது. அவர் நம்மை மன்னிப்பதில் நமக்கு என்ன கிடையாது? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை, நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஏனென்றால் என்னுடைய இது அறிவு ஞானம் பெரிது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பார்வோனும் அப்படித்தான் நினைத்தார். ஆனால் என்ன ஆனது என்றால் தேசம் முழுவதும் தவளைகள் மூடிக்கொண்டது. குவியல் குவியலாக அவைகளை சேர்த்தார்கள். அப்போது அந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்க, 10ஆம் வசனத்தில், எங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. நான் இப்போ சரிப்பா ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, நான் நீ சொல்கிறத எதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னா அப்போ தான் எங்கள் கடவுள் யாருன்னு உனக்கு புரியும், அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கோ டூ ஆஸ் யூ விஷ். நீ பண்ணு. ஏனென்றால் அப்போ தான் உனக்கு தெரியும் என்னுடைய கடவுள் யார் என்பது, அவருடைய வல்லமை என்ன என்பது. யோசிச்சு பாருங்கள். இந்த தெரு உள்ள நுழையும் போதே போட்டிருந்தது புதிய பிள்ளையார் கோயில் தெரு. தெரு புதுசா பிள்ளையார் புதுசான்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. இதில் எது புதுசுன்னு சொல்கிறாங்க? நம்முடைய கடவுள், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
கிருபையை புதியதாய் நமக்கு கொடுக்கிற கடவுள் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் புதுசாக மாறுறவர் அல்ல, அவர் என்றும் மாறாதவர். நியூ ஜீசஸ் என்ன இருக்கு? நியூ கார்டன் என்ன இருக்கு? நோ, அவர் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கடவுள், அவரை நாம் எவ்விதமாக பின்பற்றுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறித்தும் மேன்மை உனக்கே இருப்பதாக. அந்த மேன்மையை பாருங்க. மேன்மை அப்படின்னா என்ன? அந்த ஒரு உரிமை, அதை செய்கிற அதனுடைய பொறுப்பை உங்கள்கிட்டயே நான் விடுறேன். அந்த இதை நீ எடுத்துக்க, டேக் யுவர் ப்ரைட். ஆனால் வெளியே எடுப்புகிற மேன்மை என்னுடைய கடவுளிடம்தான் இருக்கிறது. அதை அப்புறப்படுத்துகிற மேன்மை என்னுடைய கடவுள், குணமாக்கும் மேன்மை என்னுடைய கடவுள், மன்னிக்கும் மேன்மை என்னுடைய கடவுள், கிருபையின் மேன்மை என்னுடைய கடவுள். ஆனால் அது வேணுமா வேணாமா என்கின்ற மேன்மை உன்னிடம் விடுகிறேன். யூ டிசைட். நம்ம தான் நம்ம கையிலேயே ஆப்ஷனை விடுறாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:13-14. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்கு. நாளைக்கு செத்து போயிட்டா என்னப்பா பண்ணுவேன்? அப்படிதான் சொல்கிறோம். பிள்ளைங்கள்லாம் இப்போ எப்படின்னா, யூஎஸ் போயிட்டு ஒரு ஆன்சைட் போயிட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சிடும். இங்கே போயிட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சிடும். சிங்கப்பூரில் போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சிடும். போய் பேசுகிறவங்களே, வெளிநாடு போய் எல்லாம் சம்பாதிப்பேன்னு சொல்கிறவங்களே, அதுக்கும் பைபிள் வசனம் இருக்குது. யாக்கோபு தெளிவாக சொல்கிறாரு. அங்கே போயிட்டு இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்கிறியே, நாளைக்கு எப்படிப்பா நீ புகையாச்சப்பா, நீ ஊதி தள்ளிட்டா என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சு இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லாத. அது முடியாது, இன்றைக்கே அது நடக்கலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 5:14 வாசிங்க. யோவான் 5:14 வேகமாக வாங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால். யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. பாத்தீங்களா? அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. இப்போ இருக்க உன் நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே கேடில் தான் இருக்க. நீ இதை விட அதிக கேடு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணு? இனி பாவம் செய்யாதே. இங்கே பார்வோனிடத்திலே மோசே சொன்னது அதுதான். அதிக கேடானது ஒன்றும் வராமல் இப்போவே ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லை நாளைக்கு என்று சொன்னார். அதை விட மாவு பிசைகிற தொட்டியில் ஏறுற தவளையே கேடு. ஆனால் நாளைக்குன்னு சொன்னீங்கன்னா இதை விட அதிக கேடு. அதிக கேடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் பி வித் த ஃப்ராக்ஸ் ஒன் மோர் டே. இன்னும் ஒரு நாள் நான் இருக்கேன், பரவாயில்ல. அந்த கடினமான இருதயம்தான் அநேக பாவங்களிலே நாம் பாவத்தை விட்டு வெளியே வராமல் நாம் சிக்கிக்கொள்வதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள். நதியிலே மாத்திரம் 11வது வசனத்தில் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும். நதியிலே மாத்திரம் இருக்கும். மூடிக்கொண்ட தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்குமா? அது என்னுடைய கடவுளால் தான் முடியும். 13வது வசனம் படிங்க. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்களேன். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். மோசே கடவுள் சொன்னதையெல்லாம் செய்தார். கடவுள் மோசே சொற்படி செய்தார். நம்முடைய சொற்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் இன்றே இரட்சண்ய நாள். அவர் நம்முடைய சொற்படி அவர் செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் எந்த காரியத்தை குறித்தும் நாளை என்பது இருக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒன்று.
எதெல்லாம் பாவம் அப்படின்னு லிஸ்ட்டு போடும்போது அதில் எல்லாமே வரும். நம்ம பாவத்து லிஸ்ட்டை போடுறதே இல்லை. இன்றைக்கு நம்முடைய எண்ணம் சிந்தனை எப்படி இருக்கிறது என்றால், பரலோகத்தின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, நரகத்தின் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நரகம்னு ஒன்று இருக்குன்றதை நம்பாதவன் தான் அநேகமாக பாவம் செய்கிறான். இல்லை, பரலோகம் இருக்குது அதனால் நான் பாவம் செய்யலைன்னு சொல்கிறத காட்டிலும், ஏன் பாவம் செய்யாமல் இருக்கேன்னா நான் பரலோகம் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி அல்ல. ஆகையால் பரலோகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கூட பரவாயில்லை, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை நம்புங்கள். அதை நம்பலைன்னா தான் பாவத்தில் விழுவோம். அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணம் என்ன என்றால், நரகத்தின் மேல் முழுமையாய் நம்பிக்கை இல்லை. நரகம்னு ஒன்று இருக்குன்று நமக்கு நம்பிக்கை இல்லை. 100% அது ட்ரூன்னா நம்ம கிட்ட போக மாட்டோம், அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஏனென்றால் எனக்கு சரியானது எது என்று நினைத்து கொண்டிருப்பதினால்தான் அநேக காரியங்கள் பிரச்சனையில் வருது. பார்வோனுக்கு அதான் நடந்தது. நான் சொல்கிறது கரெக்டு, நான் டிசைட் பண்ணது கரெக்டு, என்னுடைய முடிவு சரியானது என்று நினைத்தார். அது தவளைகள் மூடிக்கொண்டது, ஊரே தேசமே நாற்றம் எடுத்தது. ஒன் மோர் டே, நான் இன்னும் ஒரு நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆகையால் இந்த தவளையின் வாதை என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் எதையெல்லாம் விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலக வேண்டும். அதற்கு நாம் மற்றவர்களை காரணம் சொல்லக்கூடாது. நம்ம அநேகமாக மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறோம், அவங்க அப்படி பண்ணால் அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நோ, ஆண்டவர் அப்படி சொல்லலையே. ஒருவன் உன்னை பலவந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் கூட ஓடுனார். அப்போ அதெல்லாம் என்ன, எதுக்கு? சும்மா படிக்கிறதுக்கா? மனப்பாட வசனமா அது? என் வாழ்க்கையில் நான் அதை நிச்சயமாக அபியாசப்படுத்தவில்லை என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல. ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். வேர்ட் ஆஃப் காட் வந்து எனக்கு தான் அது முதல்ல, ஃபர்ஸ்ட் ஃபார் மீ. அதற்கு பின்பு தான் அடுத்தவர்களுக்கு. ஆனால் நான் என்ன நினச்சிடுறேன், என்ன மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது, நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நோ, பார்வோன் அப்படி நினைத்ததினால்தான் அவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கே நடந்தது. அவரால் அவர் குடும்பம் அழிந்தது, அது முக்கியம். அவருடைய வேலைக்காரர்கள் வரை அங்கே துன்பப்பட்டார்கள். அந்த ஒருவருடைய பாவம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவருடைய ரட்சிப்பு குடும்பத்தை ரட்சிக்கும் என்றால், ஒருவருடைய பாவம் குடும்பத்தையே சிட்சிக்கும். நிச்சயமாக அது சிட்சிக்கும். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். சம்பந்தம் இல்லாமல் எல்லார் வீட்லேயும், எல்லோர் வீட்டிலும் தவளை. அப்போ மோசே வந்து சொற்படி செய்தார், கடவுள் வந்து மோசேயின் சொற்படி செய்தார், ஆனால் தவளைகளை செத்து போக செய்தார். அது பார்த்தீங்களா? ஏனென்றால் அதுக்கு உண்டானது அது கரெக்டாக நடக்கும். ஆண்டவர் வந்து மோசே சொன்னார், எஸ் போய் ஜெபம் பண்ணுறார். யாருக்காக ஜெபம்? பார்வோனுக்காக ஜெபித்த மோசே. பார்வோனுக்காக ஜெபித்த மோசே. நான் அது மாதிரி ஜெபிக்கிறேன்னா, எனக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனா? ஜெபிப்போம். கர்த்தரே அவளுடைய இருதயத்தை மாற்றும். வேலை கொடுக்குறது அவருக்கு. அவர் சும்மா தானே உட்காந்துருக்காரு. அவளை மாத்திரு, இவளை மாத்திரு, நீ மாறு முதல்ல. நீ மாறலைன்னா உன் வீட்டில் தான் தவளை சுற்றின்னு இருக்கும் இல்லையா? நிறைய அப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது. ஏன்னா நான் கரெக்டு, அதுதான் தப்பு. முதல்ல பார்வோனிடம் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், கர்த்தர் நமக்கு பார்வோன் மூலமாக கற்றுக் கொடுப்பது எது என்றால், நான் எடுத்த முடிவு சரி என்று நினைக்காதே. இல்லை, அது வார்த்தையோடு ஒத்து போகிறது என்றால் அது சரி, இல்லை என்றால் கிடையாது. ஏனென்றால் நாம் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். புதிய உடன்படிக்கையில் கல்லெறிதல் கிடையாது. எத்தனை முறை கல்லெறிகிறோம்? எப்போ பார் கல் தூக்கு, உடனே கல்லெடு அடி. இல்லை, கல்லெறிதல் என்பது கிடையாது. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்தவர்கள் இடரல் அடையாதபடிக்கு, இடரலே கூடாதுன்றார். மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதான்?
ஹிண்ட்ரன்ஸ், அதுவே தப்பு, அதுவே பாவம் என்று இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17 6ஆம் வசனம். சீஷர்கள் அதை கேட்டு மத்தேயு 18:6 சாரி. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ, ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி, அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு அழுத்து மேலெல்லாம் வந்துட போறான். ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பார்த்தீங்களா? எந்திரக்கல்லை கட்டி உள்ளே போட்டாலே மேலே வர முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, இன்னும் போட்டு நல்லா உள்ளே அழுத்துன்றாரு. இடறல், என் சகோதரனுக்கு இடரலா, என் சகோதரிக்கு இடரலா, என் தாய்க்கு இடரலா, என் தகப்பனுக்கு இடரலா, என் மகனுக்கு இடரலா, என் மகளுக்கு இடரலா, என் மருமகனுக்கு இடரலா, என் மருமகளுக்கு இடரலா இருந்தால் உன்னை கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அழுத்துன்றார். என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் அதை மாதிரி செஞ்சால் ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவார், உள்ளே தான் போட்டு அழுத்துவார். நீ தவளையோடு தான் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே வரணும்னா டோன்ட் திங்க் யூ ஆர் ரைட். இன்றைக்கே டிசைட் பண்ணுங்கள், இன்னையோடு அப்படின்னு சொல்லுங்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் 1940ஆம் ஆண்டு அவருடைய போர் படுதோல்வி அடைந்த போது அவர் என்ன சொல்கிறாரு, மக்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் 1000 வருஷம் வரைக்கும் நீங்கள் இப்படியே இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, திஸ் இஸ் த ஃபைனஸ்ட் மோமெண்ட், போரிடுவதற்கு இதுதான் சரியான நேரம் என்ற முடிவில் வா, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீ அந்த போர் முனைப்போடு வாழ்வாய் என்று சொன்னார். அதுதான் அவருடைய ஸ்பீச்சிலே மிகப்பெரிய ஒரு நல்ல உரையாக மக்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு பின்பாக அவர்கள் அநேக யுத்தத்திலே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் சொன்ன ஒரே ஒரு ஸ்பீச், திஸ் இஸ் த ஃபைனஸ்ட் டைம். அதான் அதனுடைய உரையினுடைய அந்த சாராம்சமே அதுதான், தலைப்பே அதுதான். இப்போவே, இன்றே, திஸ் இஸ் த ரைட் டைம். இந்த டைம் இப்போவே டிசைட் பண்ணு. ஆமாம், இன்னைக்கு இப்போ நான் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறேன், இப்போ நான் ஃபோன் பண்ணி மன்னிச்சிடுறேன், இப்போ நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன், உன்னை நான் பார்க்கணுன்றேன் அப்படின்னு சொல்கிற மனசு உனக்கு வருதா? இல்லை என்றால் நீ தவளையோடு படுத்து கொண்டிருக்கிறாய். ஒன் மோர் டே வித் ஃப்ராக்ஸ். தவளையோடு இருக்கேன், பரவாயில்ல, எனக்கு இந்த நாத்தம் கூட பரவாயில்ல, ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வரமாட்டேன். கடினப்பட்ட பார்வோன் ஆண்டவர் மோசேயின் சொற்படி செய்வார், ஆனால் தவளைகள் செத்து போகும். அதை செய்வே இல்லையே. மோசே சொல்கிறபடி செஞ்சார். சரிப்பா, நதியில் மாத்திரம் இருக்கும், ஆனால் வந்துருச்சு அதெல்லாம் என்ன ஆகும்? செத்து தான் போகும். அது செத்து போய் அங்கே குவியலாக 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மோசேயின் சொற்படி செய்தார், வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று, அவைகளை குவியலாக சேர்த்தார்கள், அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. அந்த நாத்தத்திலையும் பார்வோன் சொல்கிறாரு, லகு உண்டாகிற்று. எப்படி இருக்குது பாரு, அதை விட இது பெட்ரு. அவருடைய இது என்னென்னா, ஏறி வராமல் செத்து தானே போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அருவருப்பை காட்டிலும் நாத்தம் பெட்டர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரார். லகு உண்டாயிற்று. நிறைய சமயங்கள் அப்படி தான் இருக்குது. அதை விட இது பெட்ரு. முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போ நான் கொஞ்சம் மாறி இருக்கேன். கொஞ்சம் மாறுறது, அது கொஞ்சம் மாறினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பால் கொஞ்சம் மாறினாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? கொஞ்சம் மாறுவதாது இல்லை. நாம் மாறுவது என்பது புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அதை புது ஜீவன் உள்ளவர்கள், புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். நீ புதிய கிரியேஷனில் நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அது உன்னை விட்டு செல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எபிரேயர் 3:13 வாசிங்க, வேகமாக வாங்க. எபிரேயர் 3:13.
உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாத்தீங்களா, எல்லாமே இம்மீடியட், இப்பவே செய், இன்றே செய் என்று சொல்லுவது பார்க்கிறோம். காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே முழுகும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கடந்த தேரை என் செய்யும், கடந்த தேரை என் செய்யும். காலமே எழுந்திருந்து கண் மூன்றில் ஒன்றினால், காலமே எழுந்திருந்து கண் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பீராகில், மூலமே நினைப்பீராகில் முத்தி சித்தி ஆகுமே. சிவவாக்கியர் பாடல். அது என்ன சொல்கிறாரு, காலையிலையும் சாயங்காலம் ஒவ்வொரு குளமா ஏரி குளம் முங்கி முங்கி எழுந்திருக்கிறேன் மூடனே, காலையிலேருந்து தண்ணியிலே இருக்க தவளை அது என்னப்பா அதுக்கு வந்தது, நீ அடிக்கடி முழுகி எழுந்ததுனால பாவம் போயிடும்னு நினைக்காத. தவளை ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியிலே தான் இருக்குது, அதுக்கு என்ன ஆச்சு? காலை மாலை நீரிலே கடந்த தேரை, தேரைனாலும் தவளை, அது என்ன பெரும் என் பெரும். ஆனால் நீ என்ன பண்ணுமா, காலமே எழுந்திருந்து இன் டைம், உடனே கெட் அப், எழுந்திருச்சது மட்டுமல்ல, கண் மூன்றில் ஒன்றில், அந்த ஒரு கண் அது என்ன, அதுதான் உன்னுடைய அகக்கண், ஞானக்கண், கடவுளை அறிகின்ற கண், பகுத்தறிவின் கண், அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற கண், அவர் என்னை படைத்தார் என்கின்ற கண். அந்த கண்ணில் நீ பாரு, அது அவரை நினைத்துக்கொள். அவர் உன்னை எப்படி வழிநடத்தினார், எப்படி உன்மேல் அன்பு செலுத்தினார், எப்படி உன் பாவத்தை மன்னித்தார், எப்படி உன்மேல் கிருபை பொழிகிறார் என்பதை நினைப்பீராகில் முக்தி சித்தி, முக்தி சித்தி ஆகுமே. அதாவது முக்தி என்பது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு சாத்தியமாகும் என்ற அர்த்தம். சித்தி ஆகும், சித்தி ஆகும் என்றால் சாத்தியமாகும், முத்தி சித்தி ஆகுமே. அதனால் நாம் அதிலேயே விழுந்திருந்தோம்னா, தவளையிலேயே இருந்தோம்னா லகு உண்டாயிற்றுன்னு நினைக்காதீங்க. பாதி வரைக்கும் வந்துட்டேன், பரவாயில்ல, நேற்றெல்லாம் ரொம்ப மோசம், இன்றைக்கி எல்லாம் செத்து போச்சு, அது அல்ல. செத்து போவதா முக்கியம், அங்கிருந்து எல்லாம் அது விலகப்பட வேண்டும், விலக்கப்பட வேண்டும். அப்போ நான் என்ன செய்கிறேன், வாட் கேன் வி டூ வித் அவர் சின், நம்முடைய பாவத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? பாவம் என்னிடம் இருக்கிறது என்றால் நான் என்ன செய்வது, என்ன செய்ய முடியும்? முதல்ல we can repent. முதல்ல என்னது? we can repent, அது மனம் திரும்பலாம். ரெண்டாவது we can resist, அதை எதிர்க்கலாம். மூன்றாவது we can run, அதை விட்டு விலகி ஓடலாம். நான்காவது we can refuse, அதை நாம் மறுத்து விடலாம். இந்த 4 முதல்ல மனம் திரும்பலாம். எதற்கு? அப்போஸ்தலர் 3:19 வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 3:19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புவது எதுக்குன்னா குணப்படுவதற்காக. ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது we can resist, எதிர்க்கலாம். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள். பிசாசு தான் உங்களை சொல்லுது, நோ விட்டுறாத, நீ கொஞ்சம் இறங்கி போயிட்ட அவள் உன் தலை மேலே ஏறுவா அப்படின்னு பிசாசு தான் சொல்லணும். முதல்ல நீ அதை எதிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் 2 தீமோத்தேயு 2:22 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. அப்புறம் சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவரோடு, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகொள். நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி சமாதானத்தை அடையும்படி நாட வேண்டும் என்றால் நீ இதெல்லாம் விலகி ஓடு.
கடைசி we can refuse. எபேசியர் 4:27 மறுக்க வேண்டும், மறுத்து விட வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இடம் கொடாமல், give no place. அதுக்கு இடம் கொடுக்காத. 2 கொரிந்தியர் 6:2 நம்ம பார்க்குற வசனம் பாருங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். நாளைக்குன்னு சொல்லாத, இன்னும் ஒரு நாள் என்று சொல்லாத. ஒன் மோர் டே வித் ஃப்ராக்ஸ். இன்றைக்கே ரட்சண்ய நாள், இன்றைக்கே அது உனக்கு கிடைக்குது. இன்றைக்கே அதை விட்டு நாளை என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நமக்காக சிலுவையிலே மரித்து பாவ மன்னிப்பு என்பதை நமக்கு எடுத்து காட்டியவர், தன்னை வருத்தி பாடுகளை அனுபவித்து இரத்தம் சிந்தி நமக்காக எடுத்துக்காட்டாய் செய்து முடித்தவர். கடைசியில் என்ன சொன்னார்? முடிந்தது என்றார். முடிந்தது. அந்த முடிந்தது என்பதுக்கு ஒரு விளக்கம் அழகாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இது முடிவல்ல, அல்லது ஆரம்பத்தின் முடிவும் அல்ல. இது முடிவல்ல, ஆரம்பத்தின் முடிவும் அல்ல, ஆனால் முடிவின் ஆரம்பம். ஹல்லேலூயா. முடிவின் ஆரம்பம். நம்ம பாருங்களேன், எப்போதுமே ஒரு டிசைட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு திட்டம், ஒரு ஆயத்தம், ஏதோ ஒன்று பேசி டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிக்கிறதா அது? இனிமேல் என்ன செய்ய போகிறோன்றதுக்கு பேரே என்னது? முடிவு. முடிவு என்றால் அது என்னது? அது இனிமேல் ஒன்று புதிதாக ஆரம்பிக்க போகிறோம் என்ற அர்த்தம். அதனால் நாம் இன்றையிலிருந்து புதிதாய் ஒன்றை ஆரம்பிப்போம்.